எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, யாராக இருந்தாலுமே நியாயமாக இருக்குது அப்படின்னா நியாயமாக இருக்குன்னு பேசணும். அப்படி இல்லைன்னா பேசக்கூடாது. இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவங்க எதுக்குமே வாய் திறந்ததில்லை. இப்போ ரீசெண்டாக, அதாவது நான் என்னுடைய பதிவில், நம்ம யூடியூப் சேனலில் பதிவில் சில விஷயம் சொல்லியிருக்கேன். ஆதவர்ஜுனா அவர்கள் பேசின வீடியோவை நல்லா பார்த்தாவே அவர் யாரை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இந்த திமுக ஆளுங்கட்சி என்ன பண்ணுச்சுன்னா, விஜய் அவர்களுக்கு எதிராக யார் யாரை எல்லாமே தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்க முடியுமோ பார்த்துச்சு. அதுக்கப்புறமா விஜய் அவர்களுடைய வீட்டில் அவங்களுடைய மனைவியை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. விஜய் அவர்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் பண்ணனாலுமே அதையெல்லாம் விஜய் அவர்கள் கடந்து, அதாவது அவர் மட்டும் தனியாக கடக்கல, தமிழக மக்களுடைய, இளைஞர்களுடைய, மக்களுடைய பேராதரவோட அதெல்லாம் கடந்து தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கிடையில் இன்னொரு விஷயத்தை திமுக பண்ணிருச்சு. என்னன்னா, எதுக்குமே வாயை திறக்காத ரஜினிகாந்த் ஐயா அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அரசியல் கேள்வி கேட்டால் நோ கமெண்ட்ஸ் பாரு, விஜய் பற்றி என்ன பேசுறீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் நோ கமெண்ட்ஸ் பாரு. எதுக்குமே குரல் கொடுக்காத திரு ரஜினிகாந்த் ஐயா அவங்க இப்போ மட்டும் ஒரு அறிக்கை விட்டுக்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன இருக்குதுன்னா, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த அறிக்கையிலேயே யார் யார் எல்லாமே ரஜினிகாந்த் அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோட, யார் யாரெல்லாம் ரஜினிகாந்த் ஐயா அவங்கள கழுவி கழுவி ஊத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நன்றி தெரிவிக்கிற மாதிரி இப்போ ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. நல்லா பார்த்துங்க மக்களே, இன்னும் திமுக என்னென்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதில் எந்த ஒரு மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் ஆதவர்ஜுனா அவர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரஜினிகாந்த் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரஜினிகாந்த் ஐயாவோட ஃபேன்ஸ் தான் இவர் விஜய் அவர்களே கூட, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சிக்கு இடையில தான் விஜய் அவர்கள் கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து திமுகவா தாவேக்கவா அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதெல்லாம் தாண்டி இதுதான் உண்மையான நிலவரங்கிறத ஒவ்வொரு இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ போயிட்டு ரஜினிகாந்த் ஐயா அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்களே, ஏன் ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கு இப்போதான் ரோசம்லாம் இருக்குதா, வெட்கம், மான, சூடு, சொரணை எல்லாமே இப்போ தான் வருமா? சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் ஐயாவை பகிரங்கமாக பேசினாரு, அசிங்கமாக பேசினாரு, சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குது, வேணா நீங்கள் சுடுகாட்டில் போய் படுத்துக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கொச்சத்தனமா, எவ்வளோ சில்லறத்தனமா, கேவலமா அந்த வார்த்தையை பேசினாரு. அதை விட இப்போ ஆதவர்ஜுனா தப்பா பேசிட்டாரா? ஆதவர்ஜுனா அட்டாக் பண்ணி பேசினது திமுகவை மட்டும்தானே தவிர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவை கிடையாது.